இங்க ஒரு அம்மா அவங்க குழந்தையும் அவங்க வீட்ல வேலை செய்யறவங்களையும் கூட்டிட்டு ஆபீஸ் ஒர்க்க அவங்க ஃப்ரெண்ட் வீட்ல போயிட்டு சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போற வழியில அச்சச்சோ நான் லிப்ஸ்டிக் போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே போறாங்க. இப்ப அங்க போனா அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கும். இப்ப அந்த ரெண்டு குழந்தைங்களையும் விளையாட சொல்லிட்டு இது சபானா, இவங்க என்னோட குழந்தைய பாத்துக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்களும் அந்த பேரை கேட்ட உடனே அந்த பொண்ணை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இப்ப அந்த பொண்ணுமே அந்த ரெண்டு குழந்தைங்களையும் பாத்துக்கிறதுக்காக போயிடுறா. இவங்க ஆபீஸ் ஒர்க் பாத்துட்டு இருக்கும்போது எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப அவங்களுக்கு மட்டுமே தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இது அந்த பொண்ணும் ஏக்கமா பாத்துட்டு இருக்கா. இப்ப மதியம் லஞ்சுக்காக ஃபுட் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சைனீஸ் ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே அந்த ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. இப்ப அந்த பொண்ணை கூட்டு வந்தவங்களும் உனக்கு பசிக்கல, நான் வெளியே போகும்போது உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகேமா, எனக்கு இப்போதைக்கு தண்ணி மட்டும் குடுக்குறீங்களா, ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த லேடிமே இவங்க குடிக்கிற கிளாஸ்ல அந்த பொண்ணுக்காக தண்ணி ஊத்துறாங்க. நீ என்ன அந்த கிளாஸ்ல போய் தண்ணி ஊத்துற அப்படின்னு சொல்லி 10 ரூபா வாட்டர் கேன்ல தண்ணி ஊத்தி குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் அப்படின்னா உங்க வீட்லயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க இப்படி எல்லாம் பண்றத பாக்குற அந்த லேடியும் நான் உங்களுக்கு மீதி டீடைல் மெயில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பொண்ணு கூட்டிட்டு வேகமா கிளம்பிடுறாங்க. யாரோ ஒருத்தங்க கிட்ட போன்ல சபானாக்கு நம்ம குடிக்கிற கிளாஸ்ல கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. இப்ப வாங்கிட்டு வந்த சாப்பாடை இப்ப ரெண்டு பேருக்கு ஒரே ஈக்குவலா ஷேர் பண்ணி அவங்க ஒரு பிளேட் இவங்க ஒரு பிளேட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் இவங்களோட லிப்ஸ்டிக்கை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை சபானாவோட பேக்ல இருக்குமோ அப்படின்னு சொல்லி சபானாவுக்கு தெரியாம அந்த பேக்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டயத்துக்கு சபானா அங்க வந்து மேடம் உங்களோட லிப்ஸ்டிக் வந்து குழந்தை அங்க வெளியே வச்சு விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களும் அந்த பேக் அங்கேயே வச்சுட்டு சபானாட்ட இருந்து அந்த லிப்ஸ்டிக்கை வாங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஒரு சாரி கூட கேட்காம அவங்க பாட்டுன்னு போயிட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த சபானாவும் ரொம்ப ஃபீல் பண்றா. அந்த லேடி இந்த பொண்ணை ஒதுக்கி வைக்கிற மாதிரி அவங்க கிட்ட கோச்சிட்டு வந்தாங்க. கடைசியில இந்த லேடியுமே அதே மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தோணுது. இது உங்களுக்கும் தோணுச்சுன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.